சென்னையில் ஒரு ஏரியா இருக்கு. விடியற் காலையில பிரியாணி மனம் வீசும் இடம். பிரிட்டிஷ்காரங்க மெடிக்கல் வேர் ஹவுஸா இருந்த இடம் இப்ப லேபர் மூவ்மெண்ட்டுக்கே பர்த் பிளேஸ். புளியந்தோப்பு. இங்க பெரிய வேர் ஹவுஸ் இருந்ததால மருந்து கிடங்குன்னு தமிழ்ல கூப்பிட்டாங்க. பட் ஒரிஜினல் பேர் எப்படி வந்துச்சு? 2 தியரிஸ். சிலர் சொல்றாங்க புலி மரங்கள் நிறைய இருந்த இடம். இன்னும் சிலர் சொல்றாங்க ஒரு காலத்துல புலிகள் திரியும் காடு இருந்ததாம். 1876ல பின்னி அண்ட் கோ ஸ்டார்ட் பண்ண பக்கிங்கம் மில்ஸ், பிறகு கர்நாடிக் மில்ஸ். 1920ல இரண்டும் merge ஆகி பக்கிங்கம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ் ஆச்சு. அட் இட்ஸ் பீக் 25,000 ஒர்க்கர்ஸ். 1918 ஏப்ரல் 3ஆம் தேதி ஹிஸ்டரி கிரியேட் ஆச்சு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன் மெட்ராஸ் லேபர் யூனியன் இங்கே தான் ஃபார்ம் ஆச்சு. ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ்னா என்னான்னு சென்னைக்கு புளியந்தோப்பு தான் சொல்லி கொடுத்துச்சு. பேசின் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையோட பிக்கஸ்ட் ஸ்லாட்டர் ஹவுஸ். ஆடு தொட்டி, மாட்டு இறைச்சி முதல் ஆட்டு இறைச்சி வரைக்கும் எல்லாமே இங்கே தான். அதனால தான் இன்னைக்கு புளியந்தோப்பு மட்டன் பாயா பிரியாணி பீஃப் பிரியாணிக்கு ஃபேமஸ். பிஸ்மில்லா பாயா பிரியாணி ஜெனரேஷன்ஸாக மக்கள் வயிற்றை நிரப்பிட்டு இருக்காங்க. மார்வா பிரியாணி சென்டர், கேஜிஎன் ஆரிஃபா பிரியாணி சென்டர். விடியற் காலை பிரியாணி ரெடி. ஒர்க்கிங் கிளாஸ் பசங்க எர்லி மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து சாப்பிட்ற அந்த கலாச்சாரமே இங்கே தான். கேபி பார்க் 1980ல் ஓப்பன் ஆச்சு. புளியந்தோப்போட பெருமை, காமெடியன் தங்கதுரை, ஜிமி கிளி மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வளர்ந்தாங்க. இன்னைக்கு பின்னி மில்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. சிவாஜி, போக்கிரி மாதிரி பிளாக் பஸ்டர்ஸ் இங்கே ஷூட் ஆச்சு. ஓட்டேரி, சூளை, பட்டாளம் பக்கத்தில் ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலிஸோட ஹோம் பேஸ். புளியந்தோப்பு வேர் ஒர்க்கர்ஸ் ஃபவுண்ட் தேர் வாய்ஸ், வேர் பிரியாணி வேக்ஸ் அப் அட் 3 AM அண்ட் சென்னைஸ் இண்டஸ்ட்ரியல் சோல் ஸ்டில் பீட்ஸ் ஸ்ட்ராங். இந்த மாதிரி சென்னையோட ஐகானிக் பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க.